அன்பர்களே, ஆன்மீக சந்திப்பில் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு, திருமண பொருத்தத்தில் எந்த லக்ன ராசிகள் இணைந்தால் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை பற்றியாகும். அன்பர்களே, ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆணுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அந்த ஜாதகத்தில் லக்னம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்ன, 8ஆம் இடம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் பெண்ணுடைய லக்னமாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஆணினுடைய ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கடக லக்னம்னு வச்சுக்கோங்க. கடகத்துக்கு 6 தனுசு, 8 கும்பம். ஸோ அந்த பெண் பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாகவோ கும்ப லக்னமாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் திருமணம் பண்ணவே கூடாது. இதே போல் ராசியும் அதே போல் என்னென்னா, அந்த ஆண்மகனுடைய ஜாதகத்தில் கடக ராசின்னு வச்சுக்கோங்களேன். பெண்ணுக்கு தனுசு ராசியும் கும்பராசியும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது முதல் விதி. ரெண்டாம் விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது. ஆணுடைய ராசிக்கு அல்லது லக்னத்திற்கு பெண் லக்னமும் ராசியும் பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது. அதாவது பாதகாதிபதி ஒவ்வொரு ராசிக்கும் மாறும். மொத்தம் 3 விதமான ராசி இருக்காங்க. சரராசி, ஸ்திர ராசி, உபயராசின்னு 3 விதமான ராசி இருக்குது. சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி, ஸ்திர ராசிக்கு 9ஆம் இடம் பாதகாதிபதி, உபயராசிக்கு 7ஆம் இடம் பாதகாதிபதி. சரராசி எது? மேஷம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 ராசியும் பார்த்திங்கன்னா சரராசி. ஸ்திர ராசி எதுன்னு பார்த்திங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இந்த 4 ராசிகளும் ஸ்திர ராசி. உபயராசி எதுன்னு பார்த்திங்கன்னா மீனம், கன்னி, தனுசு, மிதுனம். இந்த 4 ராசிகளும் உபயராசி. சரராசிக்கு 11ஆம் இடம் பாதகாதிபதி சொன்னோமா. உதாரணத்திற்கு அந்த ஆணுடைய ஜாதகத்தில் கடகராசின்னு கடக லக்னம் இல்லை கடகராசின்னு வச்சுக்கோங்களேன். கடகத்துக்கு என்னது 11ஆம் வீடு தான் பாதகாதிபதி, ஏன்னா சரராசி. அந்த 11ஆம் வீட்டில் என்னது யார் இருப்பார்? ரிஷபம். அந்த ரிஷப ராசியாக அந்த பெண் இருக்கக்கூடாது. கடக லக்னமாக இருந்தால் ரிஷப லக்னமாக இருக்கக்கூடாது. கடக ராசியாக இருந்தால் ரிஷப ராசியாக இருக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கடக லக்னத்துக்கும் ராசிக்கும் மேட்ச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி பொருத்தம் பார்த்து பண்ணிங்கன்னா மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனையே வராது. நன்றி.